சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் எல்லோரும் நலமாக உற்சாகமாக இருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நான் உங்களுடைய ஏகே சுமன். ரைட், இந்த வீட்டினுடைய அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன். நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய கொஷனுகள் உண்மையாக சொல்லி அடங்காது. ஏன்னா அவ்வளோ நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட 50,000 கிட்ட ட்ரோல் ஆகிருக்கு. ஆகவே இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான வீட்டை, அதாவது வந்து இந்த வீடு வந்து பார்க்குறாக்கள் வாங்குறாக்கள், இதுக்கு மிக மிக முக்கியமான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், 100% பிடிக்கும். அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு தேவைப்படலாம். இது பற்றி இது கொஷின் இருந்தால் நீங்கள் தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் இன்னொரு ஆளுக்கு அது போய் நல்ல வழியில் போய் சேரும். ரைட், இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள வீடு. அதாவது நிறைய வேலைகள் இந்த வீட்டுக்கே இருக்குது. முன்னுக்கு ஒரு போச்சு அமைச்சு கொள்ளலாம் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேஸ், அங்கே வந்து சரியான ஸ்பேஸ் இருக்குது. ரைட், நல்ல ஸ்பேஸ். இந்தியாவில் டபுள் ஸ்டோரி அமைத்து கொள்ளலாம். அதே மாதிரி பின்னுக்கு ரியருக்கு வந்து டபுள் ஸ்டோரி கட்டி கொள்ளலாம். மற்ற ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ள வீட்டை எடுக்கிறதால நிறைய பெனிஃபிட்டபிள் கூட. என்ன பெனிஃபிட்டபிள் கூட, நாங்கள் அந்த காசை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரியான வகையில் பிளானிங்களை போட்டு ஆர்கிடெக்சர் டிசைனுங்களை செய்து மாற்றிக்கொள்ளலாம். வந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மேலே ஸ்டேர்ஸ் போகுது. இந்த இடத்துல ஒரு சின்ன லேண்டிங் இருக்குது. முன்னுக்கு இந்தியாவில் லிவிங் ரூம் வருது, பின்னால் ரிசப்ஷன் வருது. ரைட், இதுதான் நார்மலாக இருக்கக்கூடிய வீடுகள். இப்போ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் பிளான் ஆல்ரெடி ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ஆர்கிடெக்சர் பிளானை பார்க்க எங்களால் அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி செய்யலாம். இது ஆல்ரெடி எடுத்திருக்கலாம். அப்போ இந்த வீட்டுக்கார ஆட்களுக்கு, இந்த வீடை வாங்கினவருக்கு வந்து இதை ஆல்டர் பண்ணி சின்ன அமைப்பு, அதாவது இந்த படியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேர் கேஸ் வந்து இங்கே வருது, மேலே ஒரு பாக்ஸ் ரூம் இருக்குது. அந்த பாக்ஸ் ரூம் அதுக்கு மேலே லொஃப்ட் செய்ய போயிடும். அந்த பாக்ஸ் ரூமை சின்னனாக்கித்தான் இந்த மேலே லொஃப்ட்டுக்குரிய ஸ்டேர்கேஸ் வந்து கொண்டு போக வேணும். ஆனால் அதை கொண்டு போகாமல் நாங்கள் இந்த ஸ்டேர்கேஸை ரீடிசைன் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணி ஸ்பேஸஸ் எடுத்து ஆல்ட்ரேட் பண்ணி ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணி எடுக்க வேணும். நீங்கள் ஒரு வீடு வாங்கிக்கல, வீடு அகலம் முக்கியம், நீளம் முக்கியம், முன்னுக்கு முக்கியம், சைட்டுக்கு முக்கியம், எல்லாம் சரி. அதே மாதிரி நல்ல ஹைட்டும் இருக்க வேணும். இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட், ஒரு 2.3க்கு மேலே ஹைட் இருந்தால்தான் வீடு நல்ல சுவாத்தியமாக இருக்கும். ஆகவே நாங்கள் வாழப்போகின்ற வீடு நோய் நொடி துன்பங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல ஐஸ்வர்யங்களோட நல்ல ஒரு வாசுதாசத்தோட இதாண்ட வேணும். அதனால் நான் காட்டுற இப்படியான வீடுகள் வந்து ஐடியல். இப்படி தான் வாங்கணும்னு நான் சொல்லலை. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செமி டிட்டாச், எண்ட் ஆஃப் டெரேஸ் எது வாங்கினாலும் கொஞ்சம் ஸ்பேஸஸ் கூடின மாதிரி ஆனதுகளில் வந்து வாங்குங்க. இப்போ வந்து பாருங்கள், இங்கே வாங்க, உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ரூம், பெரிய ரூம் பார்த்தீங்களா, சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கு இந்த சிமினியை எத்தனையோ பேர் வந்து எடுத்திருக்கிறீர்கள். ஒரு பில்டிங் கண்ட்ரோல் நோட்டீஸ் இல்லை, ஒரு பில்டர் சொன்னதுன்றதுக்காக நீங்கள் எடுத்துருக்கீங்க. இதே மாதிரியான கொஷின் நிறைய வந்திருக்கு. இந்த சிமினி நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் இது ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் கை வைக்கல, நிச்சயமாக ஒரு ஆர்கிடெக்சரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும், ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் தொடர்பு கொள்ள வேணும், பில்டிங் கண்ட்ரோலருக்கு அறிவிக்க வேண்டும். அறிவித்து அதற்குரிய ஸ்டீல் என்ன ஒர்க்கோ அதை வந்து பில்டிங் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் வந்து உங்களுக்கு தருவார். அதைத்தான் பில்டர்ஸ் ஃபாலோ பண்ணலாமே ஒழிய நாங்கள் வந்து எஸ் இதை எடுக்கலாம்னு சொல்லி போட்டு மூடி மறைச்சி செய்யக்கூடாது. அது உங்களுக்கு பிற்காலத்தில் அந்த வீட்டை விற்கிக்கோ இல்லாட்டி ஒரு இன்சிடென்ட் நடக்கிக்கோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வரும்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றது இந்த இடத்துல பாருங்கள், ரேடியேட்டர்ஸ் இல்லை. ரைட், விண்டோ வழியில் ரேடியேட்டர் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து இப்போ அதே மாதிரி இந்தியாவில் உள்ள நடு போல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி த்ரூ லான்ச் ஆக்கலாம். கம்ப்ளீட்டாக த்ரூ லான்ச் ஆக்கியும் கொண்டுடலாம். இல்லை இதை ரூமாக வச்சுருந்து கீழே ஸ்டேர்கேஸு கீழே இன்னொரு பாத்ரூமை கொண்டு வந்து அதை நாங்கள் ஒரு பிற்காலத்தில் வயசு போன காலத்திலேயோ இல்லாட்டி ஒரு கெஸ்ட் வெரைக்கியோ இதை யூஸ் பண்ணலாம். என்ற பின்னால் ஆரம்பிக்கிற போது அப்படின்னு செய்கிறாக்கள் இருக்கணும். இல்லாட்டி இதை வந்து ஃபுல்லாக த்ரூலோஞ்சி எடுத்து செய்கிறாக்களும் இருக்கணும். ஆனால் இந்த வீடு த்ரூலோஞ்ச் ஆக போது நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. ஸ்டே டியூன். ரைட், வாங்க இப்போ அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் கீழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேசஸ் இருக்குது. இந்த ஸ்டேர்கேஸை கொஞ்சம் பின்னு தள்ள போகிறோம்னு சொல்லி போட்டோம். ரைட், அதே மாதிரி பாருங்கள், இந்த கிச்சனை பாருங்கள் எப்படி இருக்குது. இதுதான் இந்த கண்டிஷன். இப்படியான இது நல்ல ஸ்பேஸ். ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டேர்கேஸுக்கு கீழே நாங்கள் கொண்டு வந்து ஒரு ஷவரோட சேர்ந்தது ஒரு பாத்ரூம் கொண்டு வரப்போகுது. இப்போ இதை வந்து யூட்டிலிட்டி மாதிரி ஆக்கி எங்களை மெட்ட பக்கத்துக்கு கொண்டு போகிறோம். பின்னால் ஃபர்தராக 6 மீட்டர் எக்ஸ்டென்ஷன். ரைட், இதை வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆல்ரெடி பின்னால் எக்ஸ்டென்ஷனுக்குரிய டிபிசி லெவல் வந்து கட்ட வலிக்கிட்டாங்க. ரைட், அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ரைட், இங்கே பாருங்கள், பின்னால் ஃபுல்லாகவே நாங்கள் ஆல்ரெடி டிபிசி எல்லாம், அதாவது வந்து
ஃபவுண்டேஷன் எல்லாமே கிண்டி டிபிசி லெவல் துரித கதியில் நடந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக சரியான அதுவும் வின்டர் டைமில் நாங்கள் வேலை செய்கிறோன்ற வந்து லேசுப்பட்ட வேலை இல்லை இல்லையே ரைட்.